ஈரானுக்கு எதிரான தாக்குதல் பதற்றமும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நடைபெற்று வரக்கூடிய வழக்கத்திற்கு மாறான நிகழ்வுகளும். சின்னப்பொடியன் டொனால்ட் ட்ரம்புக்கு உண்மையான பிக் பியூட்டிஃபுல்லை வெளிப்படுத்திய ஈரானிய விண்வெளிப்படை தளபதி. ஈரான் வைத்த பொறியில் நகரும் அமெரிக்காவின் தாக்குதல் திட்டங்களும் இதற்காக காத்திருக்கும் ஈரானிய தலைமைகளும் இவை தொடர்பான மிக முக்கியமான தகவல்களும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடினால் எவ்வாறு இருக்கும் என்பதனை காண்பித்த ஈரானிய கடற்படை தளபதிகள். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களும் யமன் ஹவுதிகளுடைய அறிவிப்புகளும். சவுதி அரேபியாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் தொடர்பாக ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும். ரமலான் மாதத்தை முன்னிட்டு காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் அதிகரித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கொடூரமான திட்டங்களும். பெல்ஜியம் அரசாங்கம் 3 யூத ரப்பீக்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவதற்கான வேலை திட்டங்களையும் பெல்ஜியம் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அதாவது இந்த 3 யூத ரப்பீக்களும் மருத்துவ உரிமம் இல்லாமல் குழந்தைகள் மீது பெட்சிட்சா பியோயின் என்கின்ற விருத்த சேதனத்தை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த செயற்பாட்டின் போது பெண் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் செய்யப்படும். பிறகு பெண் குழந்தையின் பிறப்புறுப்பிலிருந்து ரப்பி இரத்தத்தை உறிஞ்சுவார் என்றும் இந்த செயற்பாடுகள் பெல்ஜியம் நாட்டிலே தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் மருத்துவ உரிமம் இல்லாமல் இவ்வாறு விருத்த சேதனத்தோடு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் இது பெண் குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல் என்றும் பெல்ஜியம் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கமைவாகவே இந்த 3 யூத ரப்பீக்களையும் பெல்ஜியம் அரசாங்கம் கைது செய்துள்ளது. இப்படியான நிலைமையில் தற்போது பெல்ஜியத்திற்கான அமெரிக்காவினுடைய தூதர் பெல்ஜியம் நாட்டிற்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். 3 யூத ரப்பீக்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து யூத எதிர்ப்பு கொள்கைகளையே பெல்ஜியம் பின்பற்றுகின்றது. பெல்ஜியத்தின் இந்த யூத எதிர்ப்பு கொள்கைகளுக்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸும் அவசரமாக தலையிட்டு இந்த 3 யூத ரப்பீக்களையும் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த 3 யூத ரப்பீக்களையும் விடுதலை செய்வதற்கு நாங்கள் விரைவான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் இவர்களை அவசரமாக விடுதலை செய்யாவிட்டால் பெல்ஜியத்திற்கு எதிராக நாங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் பெல்ஜியத்திற்கான அமெரிக்க தூதர் மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த செய்திகளை தகவல்களை நான் இங்கு குறிப்பிடுவதற்கான காரணம் குழந்தைகளுக்கு எதிராக அதுவும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கொடூரங்கள் தொடர்பாகவும் இந்த கொடூரங்களிலிருந்து இவர்களை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா தன்னுடைய அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றது என்பதனையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே குழந்தைகள் மற்றும் பெண்களின் மனித உரிமைகள் பற்றி பேசக்கூடியவர்களின் உண்மையான முகத்தை காண்பிப்பதற்கே. அடுத்து ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் விசேட தாக்குதல் நடவடிக்கைகளையும் இராணுவ நடவடிக்கைகளையும் திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தாக்குதல் நடவடிக்கைகளை விரிவாக்குவதற்காகவும் முற்றுகைகளை விரிவாக்குவதற்காகவும் தடை உத்தரவுகளை பிறப்பிப்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் அதனுடைய விசேட தாக்குதல் திட்டங்களை வகுக்கும். ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை எவ்வாறு முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற பல படிமுறை திட்டங்கள் அவர்களிடம் காணப்படுகின்றன. இதற்கமைவாகவே தற்போது இந்த வருடமும் ரமலான் மாதத்தில் காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் உச்ச தாக்குதல் திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் முற்றுகைகளை விரிவுபடுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் புதிய திட்டங்களையும் வரைபடங்களையும் தயாரித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போரமைச்சரவையில் முன்வைத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களான பென்குவிர் மற்றும் ஸ்மோட்ரிச்சின் தலைமையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் குறித்த திட்டங்களை முன்வைத்துள்ளது. மேலும் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான ஆதரவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போரமைச்சரவை வழங்கியுள்ளது. இதற்கமைவாக நேற்றிரவிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் அதனுடைய இராணுவ நடவடிக்கைகளை வீரியப்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான விசேட படைப்பிரிவுகள் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் களமிறக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசமான ஜெனின், டூபாஸ், நப்லஸ், துல்கராம் ஆகிய பிரதேசங்களிலும் அல்-அக்ஸா மசூதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் ஜெருசலம் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அதிகளவான படைப்பிரிவுகளை களமிறக்கியுள்ளன. மேலும் குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைப்பிரிவுகள்
களமிறக்கப்பட்டு ஒவ்வொரு பலஸ்தீனிய தெருக்களும் முற்றுகையிடப்பட்டுள்ளன. நேற்றிரவு மாத்திரம் குறித்த முற்றுகையின் விளைவாக நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அல்-அக்ஸா மசூதிக்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழைந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த வணக்க வழிபாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள். மேலும் அல்-அக்ஸா மசூதிக்கு செல்லக்கூடிய பாதைகளையும் முழுமையாக இழுத்து மூடியுள்ளார்கள். அதே போன்று இன்று அதிகாலை ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசங்களிலே தொழுகையை முடித்துவிட்டு வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்த பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டுள்ளது. மேலும் இன்று காலையில் ஜெனின் பிரதேசத்திலே 2 குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதலிலே பலஸ்தீனிய போராளி ஒருவரும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நுழைந்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. ரமலான் மாதத்தில் பலஸ்தீனிய மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் அவர்களுடைய அனைத்து வேலை திட்டங்களையும் சிதைக்க வேண்டும், நிம்மதி இல்லாமல் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரமலான் மாதத்தில் இந்த விசேட தாக்குதல் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துகின்றது. இதற்கமைவாகவே தற்போது கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் காசாவிலும் உச்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து காசாவிலே இடிபாடுகளுக்கு மத்தியில் கூடாரங்களில் இருந்து கொண்டு பலஸ்தீனிய மக்கள் ரமலான் மாதத்தை வரவேற்றுள்ளார்கள். ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்பட்டாலும் ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக காசாவிற்குள்ளே பேரிச்சம்பழம் அனுமதிக்கப்படுவதில்லை. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ரஃபா கடவை பிரதேசம் பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமலேயே இந்த ரமலான் மாதத்தை பலஸ்தீனிய மக்கள் அடைந்து கொண்டுள்ளார்கள். 3வது வருடமாக கொடூரங்களுக்கு மத்தியில் பலஸ்தீனிய மக்கள் இந்த ரமலான் மாதத்தை அடைந்துள்ளார்கள். அதிகாலையில் உண்பதற்கு கூட போதுமான உணவு இல்லாமல், போதுமான நீர் இல்லாமல் பலஸ்தீனிய மக்கள் தற்போது நோன்பு நோற்று வருகின்றார்கள். அதே நேரம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மூளைச்சாவடைந்திருக்கக்கூடிய அடிமை அரபு தலைவர்கள் ரமலான் மாதத்திலும் பிரம்மாண்டமான கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்கள் பசித்திருக்க நாங்கள் அனைவரும் உணவுகளை வீண்விரயம் செய்து வருகின்றோம். உண்மையில் பலஸ்தீனிய மக்களை கருத்தில் கொண்டால் இந்த ரமலான் மாதத்தில் உணவுகளை வீண்விரயம் செய்வதனை நாங்கள் அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து காசாவிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. நேற்றிரவு வடக்கு காசா மற்றும் கான்யூனிஸ் பிரதேசங்களில் 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இன்று காலையும் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இடிபாடுகளுக்குள் இருந்து கொண்டு, கூடாரங்களுக்குள் இருந்து கொண்டு ரமலான் மாதத்தினை பலஸ்தீனிய மக்கள் சந்தோஷமாக வரவேற்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனாலேயே ரமலான் மாதத்திலும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. அடுத்து காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கு 2 மாத காலக்கெடுவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்கப் போவது தொடர்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே செய்திகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றைய தினம் நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் இவற்றை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இன்னும் 2 மாதத்திற்குள்ளே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படாவிட்டால் காசாவிலே இஸ்ரேல் மீண்டும் போரை ஆரம்பிக்கும் என்றும் நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிவித்துள்ளது. மேலும் இவை தொடர்பான மேலதிக தகவல்களை முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதனால் மீண்டும் அவற்றை குறிப்பிடுவதற்கு விரும்பவில்லை. அத்தோடு ஹமாஸுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்கியிருக்கக்கூடிய இந்த காலக்கெடுவானது டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தியோகபூர்வமான அனுமதியோடு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2 மாதத்திற்குள்ளே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படாவிட்டால் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான அனுமதியையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வழங்கியுள்ளது. இருப்பினும் பலஸ்தீனிய மக்களின், பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுதங்களை இவர்களால் நிராயுத பாணியாக்கவே முடியாது. 2.5 வருடங்களுக்கு மேலாக செய்ய முடியாததை இந்த 2 மாதங்களுக்குள் இவர்களால் செய்து முடிக்கவும் முடியாது. அடுத்து யெமனின் சதா வடக்கு எல்லை பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. யெமன் ஹவுதிகளுடைய சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 1 மாதமாக சவுதி அரேபியாவினுடைய படைகள் வடக்கு எல்லை பிரதேசத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. ஆனால் தற்போது மீண்டும் வடக்கு எல்லை பிரதேசத்தில் சவுதி அரேபியாவினுடைய படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் சவுதி அரேபியாவினுடைய படைகளை இலக்கு வைத்து
பீரங்கி தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் வீரியமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் அன்சாருல்லாவின் அரசியல் பணியாக உறுப்பினர் ஒருவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். யமன் மீதான ஒரு தசாப்த கால போர் மற்றும் முற்றுகைக்கு சவுதி அரேபியாவே பொறுப்பு கூற வேண்டும். மேலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சனா அரசாங்கத்திற்கு எதிராக சவுதி அரேபியா தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றது. இவை தொடர்பாக நாங்கள் முழுமையாக அறிந்திருக்கின்றோம். மேலும் நாங்கள் யமனின் கிழக்கு பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய அனைத்து விடயங்களையும் முழுமையாக கண்காணித்து வருகின்றோம். எங்களுடைய படைகளின் அணிதிரட்டல்கள் முழுமையடைந்து விட்டன. மேலும் நாங்கள் முழுநில போருக்கும் தயாராகவே இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவின் அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்களுக்கான எச்சரிக்கைகளையும் விடுக்கின்றோம். யமனின் களத்தில் சவுதி அரேபியா நினைப்பதனை அடைந்து கொள்ளவே முடியாது. யமன் மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். அதே போன்று பலஸ்தீனிய மக்களுக்கும் தொடர்ச்சியான முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றோம். காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் மீண்டும் போரை ஆரம்பிப்போம். அதே போன்று ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் போரிலே முழுமையாக களமிறங்குவோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்திய போரையே ஏற்படுத்தும். இதனை ஆக்கிரமிப்பாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யமன் ஹவுதிகளுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் மோதல்கள் தொடர்பாகவும் ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அசாதின் வீழ்ச்சிக்கு பின்பு இஸ்ரேல் சிரியாவினுடைய பல பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டது. தெற்கு சிரியாவினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களை தற்போது இஸ்ரேல் தன்வசப்படுத்தியுள்ளது. இது சிரிய மக்களின் நலன்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிராந்தியத்தின் சூழ்நிலை மற்றும் அதன் மக்களுடைய விருப்பத்தின் காரணமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிர்கொள்வதற்கு நாங்கள் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் மேற்கொண்டோம். மேலும் சிரியாவிலே எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கின்றது. சிரியாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் அதனுடைய செயற்பாடுகளை நிறுத்துவதற்காகவுமே சிரியாவில் நாங்கள் தலையிட்டோம். சிரியாவுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனைத்து சூழ்ச்சி திட்டங்களையும் முறியடிப்பதற்காகவே நாங்கள் சிரியாவில் தலையிட்டோம். அதே போன்று யமன் அன்சாருல்லா என்பது யமன் நாட்டினுடைய வரலாற்றின் ஒரு பகுதியாகும். சவுதி அரேபியாவுக்கு எதிராக போர் தொடுக்குமாறு நாங்கள் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. யமன் அன்சாருல்லாவினுடைய முடிவுகள் எப்போதும் சுயாதீனமாகவே அமைந்துள்ளன. யமனின் களத்திற்கு எது தேவையோ, யமன் மக்களுக்கு எது தேவையோ அதனையே யமன் அன்சாருல்லாவினுடைய தலைவர்கள் செய்தார்கள். மேலும் இதற்கு பிறகும் அவர்கள் சுயாதீனமான முடிவுகளையே எடுப்பார்கள் என அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தால் அது ஈரானால் வழங்கப்பட்ட உத்தரவுகள் அல்ல என்றும் யமன் ஹவுதிகள் எப்போதும் சுயாதீனமாகவே முடிவு எடுப்பார்கள் என்றும் அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இராஜதந்திர உறவுகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான யமன் ஹவுதி இராணுவத்தின் அடுத்த கட்ட போரிலே எந்தவிதமான தாக்கத்தையும் செலுத்தாது. சவுதி அரேபியா ஈரானோடு நட்புறவை விரும்பினாலும் யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பதற்காக சவுதி அரேபியா ஈரானுடனான நட்பை விரும்பினாலும் யமன் ஹவுதிகளுடைய முடிவுகளில் ஈரான் எந்தவிதமான தாக்கத்தையும் செலுத்தாது என்பதனையே அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் யமனின் களத்திலே யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். மேலும் இதன்போது ஈரான் தலையிடாது என்றும் அலி லர்ஜானி அவர்கள் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2 நாட்களாக ஈரானிய கடற்படையினர் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தரமான அதிரடியான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் நேற்றைய தினம் இந்த பயிற்சிகளின் போது ஈரானிய கடற்படையினர் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை தற்காலிகமாக மூடினார்கள். இவ்வாறு ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரானிய கடற்படையினர் முழுமையாக இழுத்து மூடியதற்கு பின்பு குறித்த பகுதியினூடாக பயணிக்கக்கூடிய ஒட்டுமொத்த சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் வரிசையில் காத்து கொண்டிருந்தன. ஈரானிய கடற்படை தளபதிகள் அனுமதியை வழங்கும் வரை ஒட்டுமொத்த சரக்கு கப்பல்களும் ஹெர்மூஸ் ஜலசந்தியை கருகாமையில் வரிசையில் காத்திருந்தன. மேலும் இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானிய கடற்படையினர் 3 மணித்தியாலங்களுக்கு மாத்திரமே ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடியிருந்தார்கள். இந்த 3 மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசத்தினூடான கப்பல் போக்குவரத்துகள் அனைத்தும் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன. மேலும் கப்பல் போக்குவரத்திலே பதற்ற நிலைமைகளும் ஏற்பட்டிருந்தன. அதாவது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நாங்கள் முழுமையாக இழுத்து மூடினால் பல நாட்களுக்கு
பல வாரங்களுக்கு இழுத்து மூடினால் எவ்வாறு இருக்கும் என்பதனை காண்பிப்பதற்காகவே ஈரானிய கடற்படை தளபதிகள் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கும் ஒட்டுமொத்த மேற்குலகத்திற்கும் காண்பித்திருந்தார்கள். நாங்கள் 3 மணி நேரம் ஹெர்முஸ் ஜலசந்தியை மூடியதற்கே இவ்வளவு பதற்றம் என்றால் 3 வாரங்களுக்கு மேலாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடினால் ஒட்டுமொத்த சர்வதேச கப்பல் போக்குவரத்தும் எவ்வாறு இருக்கும் என்பதனை காண்பிப்பதற்காகவே ஒரு அச்சுறுத்தலாகவே ஈரானிய கடற்படை தளபதிகள் இந்த பயிற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்து மத்திய கிழக்கிலே அமெரிக்கா களமிறக்கி இருக்கக்கூடிய விமானப்படைகள் தொடர்பாகவும் கடற்படைகள் தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் பல முக்கியமான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் வழக்கத்திற்கு மாறான நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே 50க்கும் அதிகமான F-35, F-22 மற்றும் F-16 போர் விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்துள்ளன. டசன் கணக்கான மின்னணு போர் விமானங்களும் இராணுவ சரக்கு விமானங்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து அதே போன்று அமெரிக்க பென்டகன் வட்டாரங்களிலும் ஒரு பதற்ற நிலைமை இருப்பதாகவும் போருக்கான சூழ்நிலைகள் காணப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களாக வழக்கத்திற்கு மாறான சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க இராணுவ தலைமைகளுக்கு மத்தியில் தளபதிகளுக்கு மத்தியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுவதாகவும் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தன. இருப்பினும் இன்னும் பல விடயங்கள் பேசப்பட வேண்டியுள்ளது என வெள்ளை மாளிகை குறிப்பிட்டிருந்தது. மேலும் நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இரு தரப்பினரும் அவர்களுடைய நிலைப்பாடுகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக இன்னும் 2 வாரங்களுக்குள்ளேயே மீண்டும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இவை தொடர்பான முடிவுகள் ஆராயப்படும் என்றுமே வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அதாவது இன்னும் 2 வாரத்திற்கு பின்பே 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறப் போகின்றது. மேலும் இந்த 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டு விடும் என்றும் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய சம்பவங்களும் நிகழ்வுகளுமே தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்தோடு வெனிசுவேலாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை போன்று ஒரே இரவில் ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது என்பதனால் தற்போது ஈரானுக்கு எதிராக 2 அல்லது 3 வாரங்கள் நீடித்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை அமெரிக்க இராணுவ ஜெனரல்கள் தலைமை அதிகாரிகள் வகுத்திருப்பதாகவும் ஈரானுக்கு எதிராக 3 வாரங்களுக்கு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுப்பதற்கான உத்தரவுகளை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருப்பதாகவும் இதற்கமைவாகவே இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது பல அமெரிக்க ஆதாரங்கள் மூலமாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நீடித்த தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றது. குறைந்தது 3 வாரங்களுக்கு நீடித்த தாக்குதல்களையே மேற்கொள்ளப் போகின்றது. வெனிசுவேலாவை போன்று ஈரானுக்கு எதிராக குறுகிய நேரத்திற்குள் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது என்பதனால் 3 வாரங்களுக்கு நீடித்த தாக்குதல்களை மேற்கொண்டு இந்த 3 வாரத்திற்குள்ளே ஈரானுக்குள் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய போகின்றது என்றே அமெரிக்க இராணுவ தலைமைகளின் தாக்குதல் திட்டங்கள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் இந்த 3 வாரங்கள் நீடித்த தாக்குதல் திட்டத்தில் இஸ்ரேலும் இணைந்து கொள்ளும் என்றும் ஈரானுக்கு எதிரான ரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்களை முழுமையாக அளிப்பதற்கும் இஸ்ரேல் அதனுடைய ஒட்டுமொத்த விமானப்படைகளையும் களமிறக்கும் என்றும் அமெரிக்க ஊடகங்களின் மூலமாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கான வாய்ப்புகளை அமெரிக்கா விரிவுபடுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிராக 3 வாரங்களுக்கு நீடித்த தாக்குதல்களை மேற்கொள்வது அமெரிக்காவுக்கு அதிகளவான இழப்புகளை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக முழுநீள போரையே தயார் செய்து வைத்துள்ளது. இந்த தடவை 1-2 நாட்களுக்குள் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு 1 வாரத்திற்குள்ளே வரையறுக்க தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் விரும்பவில்லை. மேலும் அமெரிக்காவுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான முழுநீள போருக்கு ஈரான் அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டுள்ளது. அதாவது இதற்கு மேலும் ஈரானால் அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த தடவை அமெரிக்காவுக்கு அடிக்கின்ற அடியில் 2இல் ஏதாவது ஒரு முடிவை அடைய வேண்டும் என்பதே ஈரானிய தலைவர்களுடைய நிலைப்பாடாகும். அமெரிக்காவுக்கு எதிராக வழங்கக்கூடிய உச்ச பதிலடி தாக்குதல்களில் ஒரு முடிவை காண வேண்டும் என்பதே ஈரானிய தளபதிகளுடைய தலைமைகளுடைய நிலைப்பாடாகும். எனவே ஈரானினுடைய இந்த நிலைப்பாடுகளும் அதனுடைய தயார்படுத்தல்களும் அமெரிக்காவின் 3 வார கால தாக்குதல் திட்டம் ஒரு சிறந்த வாய்ப்பாகவே மாறியுள்ளது. அமெரிக்காவுடனான மோதல் தொடர்பான ஈரானினுடைய பொறியில் அமெரிக்காவினுடைய தாக்குதல் திட்டங்கள் தற்போது பயணிக்கின்றன. இதனால் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் திட்டங்கள் ஈரானுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறப்போகின்றன. மேலும் இதற்காகத்தான் ஈரானிய தலைமைகளும் தளபதிகளும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அடுத்து ஈரானிய விண்வெளிப்படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மௌசாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற சின்னப்பொடியன் அவர்களிடம் பிக் பியூட்டிஃபுல் குண்டுவீச்சு விமானங்கள் இருப்பதாகவும் பிக் பியூட்டிஃபுல் போர்க்கப்பல்கள் கடற்படைகள் இருப்பதாகவும் பேசுகின்றார். இந்த சின்னப்பொடியன் டொனால்ட் ட்ரம்புக்கு நாங்கள் கூறுகின்றோம், எங்களிடம் பிக் பியூட்டிஃபுல் ஏவுகணைகள் காணப்படுகின்றன. மேலும் யுத்த களத்தில் எங்களுடைய பிக் பியூட்டிஃபுல் ஏவுகணைகளுடைய சாகசங்களை எதிர்பாருங்கள் என ஈரானிய விண்வெளிப்படையின் தளபதி தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.